தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் அப்பகுதி பெண்கள் உணவு குடிநீர் இன்றி தாங்கள் தவிப்பதாகவும் அம்மாவின் இடத்திலிருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றி உதவி செய்திட வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு தண்ணி இல்லை, வழி இல்லை, நாங்கள் எப்படி அம்மா பழைக்கிறது? 4 ஆடு சாக்கில் கொட்டி கொண்டு வந்து அப்படியே போட்டோம் இந்த வெள்ளத்தில். என்ன அம்மா நாங்கள் இந்த மாதிரி சாவலாமா? போகிறதுக்கு கூட துணி கிடையாது அம்மா எங்களுக்கு. இதன் பின்னர் அங்கிருந்த குழந்தைகளுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா சென்ற வழிநெடுகிலும் பொதுமக்கள் கூடி நின்று தங்களின் குறைகளை தெரிவித்தனர். அவர்கள் கூறிய குறைகளை புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். கஞ்சி காய்ச்சி குடிக்கிறோமா? யார் எங்களுக்கு யாரும் கிடையாது. அம்மா போனாங்க வர மாதிரி எங்களால ஒன்றும் முடியல. அம்மா வீடு கூட இதனைத் தொடர்ந்து கிடங்கல் 2 பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி, சேலை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் அங்கு கூடியிருந்த குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். அம்மா